மனித கண்களுக்கு புலப்படாத கடலின் அதல பாதாளத்தில் இருள் சூழ்ந்த அகழிகளுக்கு பின்னால் ஒரு மர்ம உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எப்போவதாவது கற்பனை செய்து பார்த்திருக்கிறீர்களா? இயற்கையின் விதிகளை தாண்டி மாயங்களும் மர்மங்களும் நிறைந்த அந்த உலகத்திற்கும் நமது மனித உலகத்திற்கும் இடையே ஒரு மெல்லிய திரை மட்டுமே உள்ளது. அந்த திரையை கிழித்து கொண்டு ஒரு உயிர் மனித உலகத்தின் மீது கொண்ட எல்லையற்ற ஆர்வத்தால் மேலே வந்தது. அந்த பயணம் ஒரு மாபெரும் காவியத்தின் தொடக்கமாக அமையும் என்று அப்போது யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. தனுஷ்கோடியின் கடற்கரை அன்றைய நாள் வழக்கமானதாக இல்லை. வானம் கார்மேகங்களால் இருண்டு கிடந்தது. இடி முழக்கங்கள் செவிப்பறையை கிழித்தன. சீரிப்பாயும் ஆழிப்பேரலைகள் ராட்சச கரங்களைப் போல வானத்தை நோக்கி எழும்பிக் கொண்டிருந்தன. இந்த கொந்தளிப்பான புயலின் நடுவே அந்த மர்ம உலகத்தை சேர்ந்தவளான மீனாட்சி ஒரு அழகிய சிவப்பு நிற மீன் வடிவில் கடலில் நீந்திக் கொண்டிருந்தாள். மனித உலகத்தை காண வேண்டுமென்ற அவளது தீராத ஆசையே அவளை அங்கு கொண்டு வந்திருந்தது. ஆனால் மனித உலகம் அவள் நினைத்தது போல பாதுகாப்பானதாக இல்லை. கடலின் ஆழத்தில் மனிதர்களால் வீசப்பட்டு பாழடைந்து கிடந்த ஒரு மாபெரும் இரும்பு மீன் வலையில் மீனாட்சி எதிர்பாராத விதமாக சிக்கிக்கொண்டாள். வலையின் தடித்த கயிறுகள் அவளை இறுக்கின. மூச்சு திணறியது. எவ்வளவு போராடியும் அந்த மரண வலையிலிருந்து அவளால் தப்பிக்க முடியவில்லை. மனித உலகத்திலேயே தன் உயிர் பிரிந்து விடுமோ என்ற பயம் அவளை ஆட்கொண்டது. அப்போதுதான் அந்த கொந்தளிக்கும் அலைகளுக்கு நடுவே ஒரு மனித உருவம் நீந்தி வருவதை அவள் கண்டாள். அவன் பெயர் அழகன். அந்த பகுதியைச் சேர்ந்த தைரியமான இளம் மீனவன் அழகன். கடலின் சீற்றத்தையோ வீசும் புயலையோ பொருட்படுத்தாமல் வலையில் சிக்கி தவிக்கும் அந்த சிவப்பு மீனின் உயிரை காப்பாற்ற அழகன் கடலில் குதித்திருந்தான். அழகனின் கைகள் வலையை அறுத்தறிய பெரும் போராட்டம் நடத்தின. கூர்மையான அந்த வலையின் இழைகள் அவனது கைகளை கிழித்தாலோ அவன் பின்வாங்கவில்லை. தனது முழு பலத்தையும் திரட்டி வலையை அறுத்து மீனாட்சியை விடுவித்தான் அழகன். ஆனால் இயற்கையின் சீற்றம் அவனை விட்டு வைக்கவில்லை. மீனாட்சி சுதந்திர காற்றை சுவாசித்த மறுகணம் கடலின் அடியில் உருவான ஒரு பயங்கரமான நீர்ச்சுழல் அழகனை கொடூரமாக உள்ளே இழுத்தது. தன் உயிரை கொடுத்து தன்னை காப்பாற்றிய அந்த தைரியமான இளைஞன் அழகன் மூச்சு திணறி கடலின் இருண்ட ஆழத்தில் மூழ்கி போனதை மீனாட்சியால் செய்வதறியாது பார்த்து கொண்டு மட்டுமே இருக்க முடிந்தது. மீனாட்சியின் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. துக்கமும் குற்றமுணர்ச்சியும் அவளது தொண்டையை அடைத்தன. அழகனின் உடலை தேடிய அவளுக்கு கடலின் மேற்பரப்பில் மிதந்து கொண்டிருந்த அவனது மரம் புல்லாங்குழல் மட்டுமே கிடைத்தது. அது வெறும் புல்லாங்குழல் அல்ல, அவனுக்காக துடித்த ஒரு மனிதனின் தியாகத்தின் சின்னம். அந்த புல்லாங்குழலை தன் வாயால் கவ்விக்கொண்டு கண்ணீர் மல்க தனது மர்ம உலகத்திற்கே திரும்பிச் சென்றாள் மீனாட்சி. தனது உலகத்திற்கு திரும்பிய பின்பும் மீனாட்சியால் அழகனின் நினைவுகளிலிருந்து விடுபட முடியவில்லை. என்னை வாழ வைக்க அந்த மனிதன் அழகன் தன் உயிரையே கொடுத்து விட்டானே என்ற வேதனை அவளை ஒவ்வொரு நொடியும் எரித்தது. எப்படியாவது அழகனின் உயிரை மீட்டெடுக்க வேண்டும் என்று அவள் ஒரு பயங்கரமான முடிவை எடுத்தாள். தனது உலகத்தின் இருண்ட யாரும் செல்ல தயங்கும் ஒரு பகுதிக்கு மீனாட்சி பயணம் செய்தாள். அங்குதான் அந்த பயங்கரமான உயிர் காப்பாளன் வாழ்ந்து வந்தான். இறந்தவர்களின் ஆன்மாக்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அந்த வயதான உயிர் காப்பாளன் இருளும் மர்மமும் சூழ்ந்த ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தான். எனக்காக உயிரை விட்ட அழகனின் ஆன்மா எனக்கு வேண்டும், அவனை மீண்டும் வாழ வைக்க வேண்டும் என்று உயிர் காப்பாளனிடம் கெஞ்சினாள் மீனாட்சி. உயிர் காப்பாளனின் கண்கள் அவளை ஊடுருவி பார்த்தன. அவன் ஒரு வறண்ட புன்னகையோடு கூறினான், இறந்த ஒரு மனிதனின் ஆன்மாவை திருப்புவது இயற்கையின் விதிகளுக்கு முரணானது. அதை நான் மீற வேண்டுமென்றால் நீ ஒரு மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டும். உனது மீதமுள்ள வாழ்நாளில் பாதியே எனக்கு எழுதி தர வேண்டும். சம்மதமா? சற்று கூட தயங்காமல் சம்மதம் என்றாள் மீனாட்சி. அடுத்த கணம் ஒரு மாய ஒளி அங்கே தோன்றியது. அழகனின் ஆன்மா ஒரு சிறிய பளபளக்கும் டால்ஃபின் போன்ற மீன் வடிவில் மீனாட்சியின் கைகளில் ஒப்படைக்கப்பட்டது. அந்த சிறிய உயிர் அவளது கைகளில் துடித்தபோது மீனாட்சியின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. அப்போது உயிர் காப்பாளன் அவளை கடுமையாக எச்சரித்தான். இந்த சிறிய ஆன்மாவை நீ மிகவும் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். இது வளர்ந்து மிக பெரியதாகி மீண்டும் மனித உலகத்திற்கு திரும்பும் வரை இதற்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நினைவில் கொள், இந்த மீனின் உயிரும் உனது உயிரும் இனி வந்துதான். இது இறந்தால் நீயும் இறந்து போவாய். அந்த பளபளக்கும் சிறிய மீனை தன் நெஞ்சோடு அணைத்தபடி மீனாட்சி தனது இருப்பிடத்திற்கு வந்தாள். அங்கு அவளுக்காக அவளது சிறுவயது நண்பன் பூங்குன்றன் காத்திருந்தான். பூங்குன்றன் எப்போதுமே மீனாட்சியின் மீது அதீத அன்பும் அக்கறையும் கொண்டவன். மீனாட்சியின் கைகளிலிருந்த அந்த அதிசய மீனை கண்ட பூங்குன்றன் ஆச்சரியத்தில் உறைந்து போனான். நடந்த அனைத்தையும் மீனாட்சி பூங்குன்றனிடம் விவரித்தாள். இதற்கு நாம் என்ன பெயர் வைக்கலாம் மீனாட்சி என்று பூங்குன்றன் அந்த சிறிய மீனை குறுகுறுவென பார்த்து கேட்டான். மீனாட்சி அந்த மீனின் ஒளிரும் கண்களையே உற்று பார்த்தாள்.
கடலின் ஆழத்தில் தன் உயிரை பணயம் வைத்து தன்னை காப்பாற்றிய அந்த மனிதனின் முகம் அவளது நினைவில் வந்து சென்றது. மீனவன் என்றால் மீனாட்சி மெல்லிய ஆனால் உறுதியான குரலில். அந்த பெயர் வெறும் வார்த்தையல்ல, அது இரு உலகங்களுக்கும் இடையிலான ஒரு பிரிக்க முடியாத பந்தத்தின் தொடக்கம். ஆழி உலகத்தில் மீனாட்சியின் ரகசிய அறையில் அந்த சிறிய மீன் மீனவன் வளரத் தொடங்கியது. ஆனால் இரு உலகங்களுக்கும் இடையிலான இயற்கையின் விதிகளை மீறி வந்த அந்த உயிர் ஆழி உலகத்திற்கு அமைதியை கொண்டு வரவில்லை. நாட்கள் செல்ல செல்ல ஆழி உலகத்தின் மூத்தவர்கள் மத்தியில் ஒரு இனம் புரியாத அச்சம் பரவியது. மனித உலகத்து சுவாடையை கொண்ட மீனவனை ஒரு பேரளவின் தொடக்கமாக கொடிய தீய சகுனமாக அவர்கள் கருத தொடங்கினார்கள். ஒரு துரதிருஷ்டவசமான நாளில் மீனாட்சியின் தாயார் அந்த சிறிய மீனவனை கண்டுபிடித்து விட்டாள். அவளது கண்களில் பயமும் கோபமும் சரிசமமாக நிரம்பியிருந்தன. நமது உலகத்திற்கு இந்த சாபம் வேண்டாம் என்று கத்தியபடியே துடித்து கொண்டிருந்த மீனவனை கொடூரமாக பிடித்து வீட்டின் பின்புறம் ஓடும் ஆழமான இருண்ட கழிவு நீர் கால்வாயில் வீசி எறிந்தாள். அம்மா வேண்டாம் என்று கதறிய மீனாட்சியின் அழுகை அந்த சுவர்களை தாண்டி செல்லவில்லை. அந்த பாதாள கழிவுநீர் கால்வாய்களில் ஒரு மர்ம இருள் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அங்கேதான் தந்திரமும் வஞ்சகமும் நிறைந்த எலி மூதாட்டி வசித்து வந்தாள். எண்ணற்ற எலிகளுக்கும் எஜமானியான அந்த எலி மூதாட்டி மீனவனின் வருகையை எப்படியோ மோப்பம் பிடித்து விட்டாள். அவளது இருண்ட கண்களில் ஒரு குரூரமான திட்டம் எண்ணியது. தனது கருப்பு எலிகளின் படையை அனுப்பி கழிவு நீரில் தத்தளித்து கொண்டிருந்த மீனவனை தூக்கி கொண்டு வர செய்தாள். அந்த மாய மீனின் சக்தியை தனது சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொள்ள எலி மூதாட்டி திட்டமிட்டாள். மீனவனை தொலைத்து விட்ட துயரத்தில் மீனாட்சியும் அவளுக்கு துணையாக அவளது நண்பன் பூங்குன்றனும் ஆழி உலகத்தின் இரண்ட மூளை முடுக்குகளில் எல்லாம் தேடி அலைந்தார்கள். ஆபத்து சுனைந்த ஒரு பாழடைந்த குகைக்குள் அவர்கள் மீனவனை தேடிச் சென்றபோது அந்த இருளில் பதுங்கியிருந்த ஒரு கொடிய விஷச்சுறா பூங்குன்றனை சீறி பாய்ந்து கெடுத்தது. மறுநணமே பூங்குன்றனின் உடல் நீல நிறமாக மாறி சுருண்டு கீழே விழுந்தான். அவனது நரம்புகளில் அந்த பயங்கரமான விஷம் மின்னல் வேகத்தில் பரவியது. பூங்குன்றனை தன் மடியில் கிடத்தி மீனாட்சி கதறி அழுதார். அப்போது அங்கே வந்தார் மீனாட்சியின் தாத்தா. ஆழி உலகத்திலேயே தலை சிறந்த சக்தி வாய்ந்த வைத்தியரான அவர் நிலைமையின் விபரீதத்தை உணர்ந்தார். தனது பேரன் போன்ற பூங்குன்றனின் துடிப்பை காண சகிக்காத அந்த முதியவர் ஒரு மாபெரும் முடிவை எடுத்தார். தனது அமானுஷ சக்திகளை பயன்படுத்தி பூங்குன்றனின் உடலில் ஓடும் கொடிய விஷத்தை அப்படியே உறிஞ்சி தனது சொந்த உடலிற்குள் ஏற்றுக்கொண்டார். பூங்குன்றனின் மூச்சு சீரானது, ஆனால் தாத்தாவின் மூச்சு அடங்கியது. மீனாட்சியின் முகம் கண்ணீரால் நினைந்தது. தன் தாத்தாவின் உயிரற்ற உடலை பார்த்து கதறினார். ஆனால் மரணம் அந்த உன்னதமான ஆத்மாவை முழுமையாக அழித்துவிடவில்லை. தாத்தாவின் உடல் மெல்ல மெல்ல ஒரு மாய ஒளியால் சூழப்பட்டு மீனாட்சியின் கண் முன்னாலேயே ஒரு பிரம்மாண்டமான செம்பகச் மரமாக உருமாறியது. வானுயர்ந்து நின்ற அந்த செண்பகச் மரம் தன் பொன்னிற பூக்களால் மீனாட்சியின் மீது வாஞ்சையாக பூக்களை உதிர்த்தது. நான் எப்போதுமே உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் மகளே என்று அந்த செண்பகச் மரத்தின் இலைகள் காற்றில் சலசலத்தன. மீனாட்சியும் பூங்குன்றனும் அலைந்து திருந்து எலி மூதாட்டியின் இருப்பிடத்தை கண்டுபிடித்து மீனவனை மீட்டார்கள். எலி மூதாட்டியின் பிடியிலிருந்து மீட்கப்பட்ட மீனவன் இப்போது ஒரு சிறிய மீன்கல்ல, அவன் ஒரு பிரம்மாண்டமான ராட்சச கடல் உயிரினமாக வளர்ந்து விட்டான். அவனது அசுர வளர்ச்சியால் ஆழி உலகத்தின் இயற்கை சமநிலை முற்றிலுமாக சீர்குலைந்தது. வானம் பிளந்தது போல இடி முழங்கியது. இதுவரை ஆழி உலகம் கண்டிராத விசித்திரமான வானிலை மாற்றங்கள் நிகழ்ந்தன. கொளுத்தும் கோடை காலத்தில் வானத்திலிருந்து உறைபனி கொட்டியது. நிற்காத பெய்மழை ஆழி உலகத்தை மூழ்கடிக்க தொடங்கியது. நதிகள் கரைகளை உடைத்து கொண்டு பெருகறுத்தன. இந்த மகா பிரளயத்திற்கு காரணம் அந்த மனித மீன்தான். அதை கொன்றாலொழிய நமது ஆழி உலகம் தப்பிக்காது என்று ஊர் பூசாரி ஆவேசமாக கத்தினார். அவரது வார்த்தைகளை கேட்ட ஊர் பெரியவர்கள் ஆயுதங்களோடு மீனவனை கொல்ல புறப்பட்டார்கள். மீனாட்சிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. மீனவன் கொல்லப்பட்டால் அவனோடு இணைக்கப்பட்டிருக்கும் தன் உயிரும் பறிபோய்விடும் என்பது அவளுக்கு தெரியும். அதை காட்டிலும் தன் உயிரை கொடுத்த அழகனின் ஆன்மாவை எப்படியாவது மனித உலகத்திற்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற அவளது தியாக உணர்வு அவளை பைத்தியமாக்கியது. மீனவனை காப்பாற்ற அவள் ஊர் மக்களையும் இயற்கையின் சீற்றத்தையும் ஒற்றையானாக எதிர்த்து நின்றாள். இதை அனைத்தையும் தூரத்திலிருந்து வேதனையோடு பார்த்து கொண்டிருந்தான் பூங்குன்றன். மீனாட்சியின் மீது அவன் வைத்திருந்த காதல் தூய்மையானது, சுயநலமற்றது. மீனவன் மீண்டும் மனித உலகத்திற்கு திரும்பிச் சென்றுவிட்டால் அவனோடு பாதி உயிரை பகிர்ந்து கொண்ட மீனாட்சி என்ன ஆவாள்? அவள் இறந்து விடுவாளோ என்ற எண்ணம் பூங்குன்றனின் இதயத்தை அறுத்தது. மீனாட்சியின் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்று அவன் ஒரு நடுக்கம் தரும் முடிவை எடுத்தான். எதிர்பாராத ஒரு நள்ளிரவில் பூங்குன்றன் அந்த இருள் சூழ்ந்த மாளிகைக்குச் சென்றான். அங்கே சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த உயிர்காப்பாளனை சந்தித்தான்.
என் மீனாட்சி வாழ வேண்டும். மீனவன் மனித உலகத்திற்குச் சென்ற பின்பும் அவளது ஆயுள் குறையக்கூடாது. அவள் முழுமையாக வாழ வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று உயிர்காப்பாளனிடம் கேட்டான் பூங்குன்றன். உயிர்காப்பாளன் ஒரு வஞ்சக புன்னகையோடு பூங்குன்றனை பார்த்தான். ஒருவரின் உயிரை காக்க மற்றொரு முழுமையான உயிர் பலியாக வேண்டும். மீனாட்சி முழுமையாக வாழ வேண்டுமென்றால் நீ உனது முழு ஆயுளையும் எனக்கு தர வேண்டும். உனது உயிர் பறிக்கப்படும். சம்மதமா? பூங்குன்றனின் முகத்தில் எவ்வித பயமும் இல்லை. மீனாட்சியின் சிரித்த முகம் மட்டுமே அவனது நினைவில் நிழலாடியது. சம்மதம் என்றான் பூங்குன்றன், எவ்வித தயக்கமுமின்றி. இரு உலகங்களும் கண்டிராத ஒரு மாபெரும் தியாகம் அந்த இருண்ட அறையில் அமைதியாக அரங்கேறியது. ஆழி உலகம் இதுவரை கண்டிராத இருளிலும் மரண பயத்திலும் மூழ்கியது. எங்கு பார்த்தாலும் மக்களின் மரண ஓலங்களும் பேரலைகளின் இடிமுழக்கமும் எதிரொலித்தன. இந்த மரண பீதிக்கும் கொந்தளிப்பான சூழ்நிலைக்கும் நடுவே தன்னுடைய சுயநலத்திற்காக செயல்படத் தொடங்கினாள் அந்த வஞ்சக எண்ணம் கொண்ட எலி மூதாட்டி. இருளில் பதுங்கி சென்ற எலி மூதாட்டி மீனாட்சி தனது உயிருக்கும் மேலாக பாதுகாத்து வந்த அழகனின் மரப்புல்லாங்குழலை தந்திரமாக திருடிக் கொண்டாள். இரு உலகங்களுக்கும் இடையே பயணிக்க அந்த புல்லாங்குழல் ஒரு சாவியாக செயல்படும் என்பதை அவள் அறிந்திருந்தாள். அந்த மாய புல்லாங்குழலின் உதவியோடு அழிந்து கொண்டிருக்கும் ஆழி உலகத்தை அப்படியே தவிக்க விட்டுவிட்டு எலி மூதாட்டி மனித உலகத்திற்கு தப்பிச் சென்றாள். எலி மூதாட்டியின் இந்த சுயநல செயல் ஏற்கனவே தள்ளாடி கொண்டிருந்த இயற்கையின் சமநிலையை முற்றிலுமாக உடை தெரிந்தது. ஆழி உலகத்தின் வானம் ஒரு மாபெரும் கண்ணாடியைப் போல விரிசல் விட்டு பயங்கரமான சத்தத்தோடு பிளந்தது. வானத்தில் பெரிய பெரிய ஓட்டைகள் விழுந்தன. அந்த ஓட்டைகளின் வழியாக மனித உலகத்தின் எல்லையற்ற மாபெரும் கடல் நீர் ஒரு பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சியைப் போல ஆழி உலகத்திற்குள் கொட்டத் தொடங்கியது. வீடுகள், வீதிகள், மாளிகைகள் என அனைத்தும் அந்த மகா வெள்ளத்தில் மூழ்கத் தொடங்கின. ஆழி உலகமே அழியும் விளிம்பிற்கு சென்றது. தன்னுடைய கண்முன்னால் தன் தாய்நாடு அழிவதையும் தன் மக்கள் வெள்ளத்தில் தத்தளிப்பதையும் கண்ட மீனாட்சியின் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. துயரமும் குற்ற உணர்ச்சியும் அவளை ஒரு சேர தாக்கின. தன்னை வாழ வைத்த அழகன் என்ற மனிதனின் ஆன்மாவை காப்பாற்ற வேண்டும் என்ற அவளது ஒரே ஒரு ஆசைக்காக இன்று ஒட்டுமொத்த ஆழி உலகமும் அழிகிறதே என்ற உண்மை அவளது நெஞ்சை பிளந்தது. தன்னுடைய மக்களுக்கும் தன் பிறந்த மண்ணுக்கும் நேர்ந்த இந்த கொடூரமான அழிவிற்கு காரணம் தான் என்பதை உணர்ந்த மீனாட்சி அதற்கு பிராயச்சித்தம் தேட ஒரு இறுதி முடிவை எடுத்தாள். சீறி பாயும் வெள்ள நீரை நீந்தி கடந்து தனது தாத்தாவின் உயிரை கொண்டிருக்கும் அந்த பிரம்மாண்டமான செண்பக மரத்தை நோக்கி ஓடினாள் மீனாட்சி. தாத்தா, என்னால் வந்த அழிவை நானே சரி செய்கிறேன், என்னை ஏற்றிச் செல்லுங்கள் என்று கதறியபடியே அந்த செண்பக மரத்தை கட்டித் தழுவினாள் மீனாட்சி. அடுத்த கணம் பார்ப்போரைச் சிலிர்க்க வைக்கும் ஒரு மாயாஜாலம் அங்கே நிகழ்ந்தது. மீனாட்சியின் உடல் மெல்ல மெல்ல ஒளியாக மாறி அந்த செண்பக மரத்தின் வேர்களோடும் கிளைகளோடும் அப்படியே இரண்டர கலந்தது. தன்னுயிரை கொடுத்து தனது மக்களை காக்க துணிந்த மீனாட்சியின் அந்த புனிதமான தியாகத்தால் அந்த செண்பக மரத்திற்கு அசாத்தியமான ஒரு மாய சக்தி கிடைத்தது. அந்த செண்பக மரம் பிரம்மாண்டத்தின் எல்லைகளையே தாண்டி கற்பனை செய்து பார்க்க முடியாத உயரத்திற்கு மளமளவென வளர்ந்தது. அதன் பிரம்மாண்டமான கிளைகள் வானத்தை நோக்கி நீண்டு வானத்தில் விழுந்திருந்த அந்த மாபெரும் ஓட்டைகளை தனது அடர்த்தியான இலைகளாலும் பொன்னிற பூக்களாலும் முழுமையாக அடைத்தன. வானம் பிளந்தது, சரி செய்யப்பட்டது. மனித உலகத்திலிருந்து கொட்டிக் கொண்டிருந்த கடல் நீர் நின்றது. ஆழி உலகம் ஒரு மாபெரும் அழிவிலிருந்து தப்பியது. ஆனால் மீனாட்சி தன் மக்களை காப்பாற்ற அவள் அந்த மரத்தின் ஒரு பகுதியாக இயற்கையோடு இயற்கையாக கலந்துவிட்டாள். இந்த ஈடில்லா தியாகத்தை தனது இருண்ட சிம்மாசனத்திலிருந்து அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் அந்த உயிர்காப்பாளன். இறந்தவர்களின் ஆத்மாக்களை பராமரிக்கும் அவனது கல் நெஞ்சம் கூட மீனாட்சியின் இந்த மாபெரும் தியாகத்தை கண்டு முதல் முறையாக உருகியது. இப்படி ஒரு தூய்மையான ஆத்மா பாதியில் அழிந்துவிடக்கூடாது என்று எண்ணிய உயிர்காப்பாளன் தனது மாய சக்தியை பயன்படுத்தினான். வானலாவிய அந்த செண்பக மரத்தின் ஒரு சிறிய கிளையை உடைத்த உயிர்காப்பாளன் அதிலிருந்து ஒரு பிரகாசமான ஒளியை உருவாக்கினான். அந்த ஒளியிலிருந்து மீனாட்சியை மீண்டும் ஒரு முழுமையான மனித உருவாக கண்முன் நிறுத்தினான். மீண்டும் உயிர் பெற்றெழுந்த மீனாட்சியை பார்த்து உயிர்காப்பாளன் கூறினான், உனது தியாகம் உனது மக்களை காப்பாற்றிவிட்டது மீனாட்சி. ஆனால் உனது பயணம் இன்னும் முடிவடையவில்லை. இதோ உனக்காக காத்து கொண்டிருக்கிறான் மீனவன். அவனை பாதுகாப்பாக மனித உலகத்திற்கு அனுப்பி வைக்கும் உனது இறுதி பொறுப்பை நீ நிறைவேற்று. தன்னை காப்பாற்ற தன் வாழ்நாளையே தியாகம் செய்த பூங்குன்றனின் அர்ப்பணிப்பு மீனாட்சிவிற்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. தனது பயணத்தின் இறுதி கட்டத்தை நோக்கி மீனவனோடு மீண்டும் பயணிக்கத் தொடங்கினாள் மீனாட்சி. ஆழி உலகத்தில் அது மீனாட்சிவுக்கும் பூங்குன்றனுக்கும் இடையிலான இறுதி இரவு. வானில் நட்சத்திரங்கள் சோகமாக மின்னிக் கொண்டிருந்தன. பூங்குன்றனின் இதயம் வலியால் துடித்து கொண்டிருந்தது.
மீனாட்சியின் மீது தான் கொண்ட எல்லையற்ற காதலை அவளது கண்களை பார்த்து சொல்லிவிட வேண்டும் என்ற அவனது மனது 1000 முறை போராடியது. ஆனால் அவனது உதடுகள் அந்த வார்த்தைகளை உச்சரிக்க மறுத்தன. உயிர் காப்பாளனிடம் தான் செய்த ஒப்பந்தத்தின்படி தன் வாழ்நாள் இன்னும் சில மணி நேரங்களில் முடியப் போகிறது என்ற கொடூரமான உண்மை அவனுக்கு மட்டுமே தெரியும். நான் இறக்கப் போகிறேன் என்று தெரிந்தால் எனது மீனாட்சி வாழ்நாள் முழுவதும் குற்ற உணர்ச்சியால் துடிப்பாளே, அவளது பயணம் தடைப்படுமே என்று எண்ணிய பூங்குன்றன் தனது காதலை தன் கண்ணீரோடு சேர்த்து மனதிற்குள்ளேயே புதைத்து கொண்டான். அந்த இறுதி இரவில் அவனது காதல் சொல்லப்படாத ஒரு மௌன காவியமாகவே அவனுக்குள் எரிந்து அடங்கியது. விடிந்தது. மீனாட்சி அழகனின் ஆன்மாவான மீனவனோடு மனித உலகத்திற்கு செல்ல வேண்டிய அந்த இறுதி தருணம் வந்தது. இரு உலகங்களையும் இணைக்கும் எல்லையில் அவர்கள் நின்றிருந்தார்கள். மீனவனை மனித உலகத்திற்கு அனுப்ப எல்லையை கிழித்து ஒரு மாய வாசலை திறக்க வேண்டும். ஆனால் அதற்கான சக்தி மீனாட்சிவிடம் இல்லை. அப்போது பூங்குன்றன் முன்னால் வந்தான். தனது உடலிலும் உயிரிலும் எஞ்சியிருந்த இறுதி சொட்டு சக்தியையும் ஒன்று திரட்டினான். அவனது கண்கள் சிவந்தன. இரு கைகளையும் வானை நோக்கி உயர்த்தி ஆழி உலகமே நடுங்கும்படி ஒரு பிரம்மாண்டமான மாயத்தீயை உருவாக்கினான். அந்த மாயத்தீ பொன்னிறமும் சிவப்புமாக வானுயர்ந்து எரிந்தது. ஆனால் அந்த நெருப்பு மீனாட்சியையோ மீனவனையோ சுடவில்லை. மாறாக அது அவர்களை பாதுகாப்பாக அரவணைத்தது. பூங்குன்றா, என்ன செய்கிறாய்? நெருப்பு உன்னை எரிக்கிறதே என்று மீனாட்சி பதறி கத்தினாள். நெருப்பு பூங்குன்றனின் உடலை மெல்ல மெல்ல எரித்து சாம்பலாக்கத் தொடங்கியது. அவனது முகம் முழுதும் வலியின் ரேகைகள் படர்ந்தாலும் உதட்டில் மீனாட்சிக்கான ஒரு மென்மையான புன்னகை பூத்திருந்தது. நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் மீனாட்சி, போ என்று கத்திய பூங்குன்றன் மீனாட்சியையும் மீனவனையும் அந்த மாயத்தீயின் உதவியோடு திறக்கப்பட்ட மாய வாசலுக்குள் பலமாக தள்ளினான். மீனாட்சி திரும்பி பார்ப்பதற்குள் அந்த மாய வாசல் மூடிக்கொண்டது. பூங்குன்றனின் உடல் அந்த மாயத்தீயில் முழுமையாக எரிந்து சாம்பலாகி காற்றில் கரைந்தது. தனுஷ்கோடியின் வெயில் கொட்டும் அழகிய கடற்கரை. காலை சூரியனின் பொன்னிற கதிர்கள் கடலின் அலைகள் மீது பட்டு தெறித்து கொண்டிருந்தன. அந்த இதமான மணல் வெளியில் மயங்கிய நிலையில் கரை ஒதுங்கியிருந்தாள் மீனாட்சி. அவளுக்கு அருகில் பல மாதங்களுக்கு முன் கடலில் மூழ்கிச் சிறந்த அந்த மனிதன் அழகன் மீண்டும் முழுமையான மனித உருவம் பெற்று உயிருடன் கிடந்தான். மீனவன் என்ற அந்த சிறிய மீன் தனது பயணத்தை முடித்துக்கொண்டு மீண்டும் அழகனாக மனிதனாகவே மாறிவிட்டான். கண் விழித்து பார்த்த மீனாட்சி மனித உருவில் தன் அருகில் கிடக்கும் அழகனை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடித்தாள். மீனாட்சியும் இப்போது மீன் உருவத்தில் இல்லை, அவள் ஒரு முழுமையான மனித பெண்ணாக மாறியிருந்தாள். மனித உலகில் அவர்களுக்கு ஒரு புதிய அழகான வாழ்க்கை காத்து கொண்டிருந்தது. ஆனால் மீனாட்சிவுக்கு தெரியாத ஒரு மாபெரும் மர்மம் கடலின் அதல பாதாளத்தில் உள்ள ஆழி உலகில் அரங்கேறிக் கொண்டிருந்தது. மாயத்தீயில் எரிந்து சாம்பலான பூங்குன்றனின் ஆன்மா அந்த இருந்த மாளிகையில் உயிர் காப்பாளனின் சிம்மாசனத்திற்கு முன் நின்று கொண்டிருந்தது. மீனாட்சியின் மீது பூங்குன்றன் கொண்ட அந்த சுயநலமற்ற ஆழமான காதலை கண்ட முதியவரான உயிர் காப்பாளன் ஆச்சரியத்தில் உறைந்து போனார். உன் காதல் சாதாரணமானதல்ல இளைஞரே, உனக்கு மரணம் கிடையாது என்று கூறிய உயிர் காப்பாளன் தனது மாய சக்தியால் பூங்குன்றனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார். பூங்குன்றனின் உடல் ஒளியால் நிரம்பி முழுமையானது. ஆனால் உயிர் காப்பாளன் தொடர்ந்தார், மீனாட்சியை காப்பாற்ற நீ உன் முழு ஆயுளையும் எனக்கு தந்தாய். அதற்கான உண்மையான விலை என்ன தெரியுமா? இனி இந்த சாழி உலகின் புதிய உயிர் காப்பாளன் நீதான். உனக்கு மூப்போ இறப்போ கிடையாது. இந்த இருண்ட சிம்மாசனத்தில் அமர்ந்து காலமெல்லாம் அனாதையாக ஆன்மாக்களை பாதுகாக்கும் இந்த நித்திய ஏகாந்தம்தான் மீனாட்சிவிற்காக கொடுத்த உண்மையான விலை. பூங்குன்றன் எதுவும் பேசவில்லை. அமைதியாக சென்று அந்த இருண்ட சிம்மாசனத்தில் அமர்ந்தான். அவனது கண்கள் கடலின் மேற்புறத்தே தனுஷ்கோடியின் கடற்கரையை நோக்கி நிலைத்திருந்தன. அங்கு அவனது மீனாட்சி அழகனோடு சிரித்து கொண்டிருந்தாள். அதுவே அவனுக்கு போதுமானதாக சிறந்தது. முற்றும்.